எல்லோருக்கும் வணக்கம். நான் தேவநாதன், கரும்பு.இன் ஓனர். முன்னாடி வீடியோவில் எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். லாகின் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், ஒரு ப்ரீமியம் யூஸராக நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா, அதாவது நீங்கள் அப்கிரேட் பண்ணாட்டு நீங்கள் ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன ஃபீச்சர்ஸுங்கிறத பார்க்க போகிறோம். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ஃபீச்சர் கவர் பண்ண போகிறோம். இப்போ முதல் ஃபீச்சர் நம்ம சார்ட்ஸ், அதை மட்டும் கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? நான் இந்த கேமராவை எடுத்துடுறேன். ஏன்னா கேமரா வச்சு அது நடுவில் வருது. ஸோ அதை எடுத்துடுறேன். இப்போது நான் லாகின் பண்ணுறேன். கண்டினியூ வித் கூகுள் போகிறேன். நான் வேற ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கேன். அந்த இமெயில் ஐடியில் நான் போய் காட்டுறேன். ஓகே. ஸோ நீங்கள் ப்ரீமியம் யூஸராக போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் முதல்ல பார்ப்பீங்க. அப்போ இங்கே என்ன காட்டுது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற உங்களோட கிளையண்ட்டோட இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு அஸ்ட்ராலஜராக இருந்தால் உங்கள் கஸ்டமர், இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே தமிழில் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா தமிழில் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒருத்தரோட ஜாதகத்தை நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். இப்போ ஓகே, டெஸ்ட் 1ன்னு நான் ஒருத்தர் பேர் வச்சுக்கிறேன். நான் ஏதோ ஒரு டைம் போடுறேன். 12/12/2020 அப்படின்னு போடலாம். இல்லை 2020 1999 போடுறேன். சரிங்களா? இது ஏதோ ஒரு டைம் 4/7 AM PM போட்டுக்கலாம். ஆனா பெண்ணா எந்த ஊரில் போடுங்க. நம்ம சிம்பிளாக சென்னை எடுத்துக்கலாம். சர்ச். நீங்கள் இப்படி சர்ச்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இது வரும். இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா இன்னொரு வாட்டி போய்ட்டு நீங்கள் அதை மாற்றிட்டு சர்ச் கொடுக்கலாம். நான் தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் நான் கொடுக்குறேன். சேலம் கொடுத்தோன்னா இது யூஎஸ்ஏக்கு போயிடுது. பாருங்கள், இங்கே யூஎஸ்ஏன்னு. இல்லை எனக்கு அப்படி இல்லை, எனக்கு சேலமில் இந்தியாவில் இருக்குது அது வேணும் அப்படின்னீங்கன்னா சேலம் இந்தியா வந்துடுச்சு. அதாவது சேலம் தமிழ்நாடு. இப்படி இது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் நபரை சேரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது உடனே ஆட் ஆகி இங்கே வந்துடும். இங்கே ஒரு கார்டாக வரும். ஸோ உங்களுக்கு டார்க் தீமில் இதை பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இப்படி வரும். இல்லை இது ரொம்ப பயமாக இருக்குது, இதை பார்க்குறதுக்கு எனக்கு லைட் தீமே பெட்டராக இருக்குது அப்படின்னீங்கன்னா அதில் வரலாம். நான் ரெண்டுத்தையும் அப்போ ஸ்விட்ச் பண்ணுறேன். இங்கிலீஷும் மோடை ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது புரியும். இப்போது இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும். இந்த பர்டிகுலர் ஜாதகத்தை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும் நீங்கள். ஓகே, இதில் நீங்கள் பார்க்கலாம் என் கர்மா, மதிப்பெண்கள், கட்டங்கள், தசா எப்படி இருக்கு. நம்ம முதல்ல கட்டங்களை பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் காட்டினது. போன வாட்டி இருந்த இதுலேயும் இருக்குது. அதே இது இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு ஃபீச்சரை பார்க்க புரியும். இப்போ இந்த வீடியோவில் வெறும் இந்த கட்டங்களை மட்டும் பார்க்கலாம். கட்டங்கள்ங்கிறது இங்கிலீஷில் சார்ட்ஸ். இதை மட்டும் பார்க்கலாம். ஸோ இது 5 விதமாக பிரிச்சிருக்கோம். வெரி ஸ்ட்ராங் கர்மா, ஸ்ட்ராங் கர்மா, மீடியம் கர்மா, லோ கர்மா, பேஸ் கர்மா. தமிழில் சொல்லப்போனால் மிகவும் வலுவான கர்மா, வலுவான கர்மா, நடுத்தரமான கர்மா, குறைந்த கர்மா, அடிப்படை கர்மா. இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மிகவும் வலுவானதுக்கு 1.2, வலுவானதுக்கு 1, நடுத்தரமானதுக்கு 0.7, குறைந்ததுக்கு 0.5, அடிப்படைக்கு 0.3. இது அப்போ எந்த விதமான கர்மா அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அஷ்ட கர்மால அப்படிங்கிறது தெரியறதுக்கு இது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா கர்மாவும் இருந்துரும். ஆனால் எந்த கர்மா மேலோட்டமாக இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதை அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் மிக உதவியாக இருக்கும். இப்போது இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் நட்சத்திர கர்மா உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கு. நட்சத்திர கர்மா தான் மிகவும் வலுவான கர்மாங்கிறது டாக்டர் விஷால் அடிக்கடி நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம ஸ்டூடெண்டாக இருக்கும்போது. இப்போது இந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் காட்டும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா
இங்கே வந்து லக்னம் இருக்கு. இது எந்த லக்னம் இது? இது வந்து துலாம். துலா லக்னம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கும் துலாம் லக்னம், விசாகம், பாதம் 1 இங்கேயே போட்டிருக்கோம். இது இங்கே உள்ளேயும் போட்டிருக்கோம். சரிங்களா? இது 1ஆம் பாவம். இங்கே 1ஆம் பாவங்கிறது இங்கே 1, 2, 3 போட்டிருக்கோம். இங்கே இதில் இந்த கலரில் இருக்கிறதெல்லாம் கர்மா, அதாவது கலர் பேக்ரவுண்ட் இருக்கிறதெல்லாம் டைரெக்டாக பிளானட்டை போட்டிருக்கு. அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கீழே போட்டிருக்கும். ஒரு ஹிண்ட் மாதிரி 2 லெட்டர் கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதை இங்கிலீஷில் மாற்றினீங்கனாலும் அது வந்து அது மாறிடும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ வீனஸ், சுவாதி நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளியராக கொடுத்துருக்கோம். இந்த மேலே இருக்கிற பார்ட் வந்து இந்த வீடுக்கு என்ன கர்மா இருக்குது, அதாவது இப்போ லக்ன முனைன்னு எடுத்துப்போம். அந்த லக்ன முனை என்ன கர்மாவில் இருக்குது, என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்டும். இதுக்கு வந்து டூல் டிப்பு காட்டும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணும்போது அது காட்டும். நீங்கள் தமிழில் ஸ்விட்ச் பண்ணாலும் அது வந்து தமிழில் காட்டும். இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படி காட்டும். இதே நீங்கள் ஃபோனில் எது யூஸ் பண்ணீங்கன்னா அதை தொட்டிங்கன்னா அது காட்டும். என்ன அதை நீங்கள் டச் பண்ணணும். சரிங்களா? இது வந்து வலுவான கர்மா, மிக வலுவான கர்மா, நட்சத்திர கர்மா. அதுக்கு ஒரு டேபிளும் இருக்குது. முன்னாடி வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் இந்த டேபிள் வராது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த கிரகம் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது என்ன டிகிரியில் இருக்குது, அதனால என்ன கர்மா இருக்குது, அது என்ன எக்ஸ்பிளனேஷன், அது விளக்கம், அது இங்கே இருக்குது. அதே மாதிரி பாவமுனை, ஒவ்வொரு பாவமுனை எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரால் பார் இருக்குது, அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பாவத்தையும் பார்க்கலாம். அடுத்தது இது வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னா இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம், அடுத்ததுக்கு வரலாம். இல்லைன்னா அது மாட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிடுறது, நீங்கள் மட்டும் அடுத்ததுக்கு வரலாம். சில இப்போ வலுவான கர்மாவில் பார்த்தா நீங்கள் 4 டேப் இருக்குது. நீங்கள் அந்த 4 டேபை ஒன்று ஒன்றா பார்க்கணும். இங்கே வந்து கிரகச்சார பாவகர்மா. இது வந்து கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் எந்த அதோட அதிபதி எந்தெந்த பாவத்தை சேர்ந்தவர் அதை வச்சு இருக்கு. இது வந்து அகெயின் விஷால் சார் வந்து நிறைய கிளாஸ்ல எடுத்திருப்பாரு. அதை பேஸ் பண்ணி இந்த கர்மா இங்கே காட்டியிருக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம். நீங்கள் இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் இங்கே வரும். உங்களுக்கு இது சார்ட் பத்தலைன்னா இதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த டேபிளில். ஸோ நட்சத்திரம், ராசி, டிகிரி, என்ன கர்மா, அதுக்கு எப்படி இது வந்தது. இப்போ புதன் வந்து அதிபதி. இப்போது கேட்டைக்கு அதிபதி புதன். புதன் வந்து 9, 12ஆம் பாவம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 12, 9ஆம் பாவம், 8, 9, 12. இங்கேயே வந்து நம்பர் இருக்குது. இங்கே 9 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ 9, 12ஆம் பாவத்துக்கு என்ன கர்மா இருக்கும்? 9க்கு ராகு கர்மா, 12க்கு சூரியன் கர்மா. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு பாவ முனையிலையும் அது கிரகச்சார கர்மா என்ன இருக்குது அப்படின்னு வரும். இந்த டேப்புக்கு அப்புறம் நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு வீடுக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சது இல்லையா? 1, 2, 5க்கு குரு கர்மா அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இங்கே குரு கர்மா அங்கே வந்திருக்கு. அது அகைன் டூல் டிப் போனீங்கன்னா அது காட்டும் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ். அப்புறம் கிரக பாவ கர்மா. இப்போ வந்து இப்போ சுக்கிரன் எடுத்துப்போம். இது வந்து எதோட அதிபதி? இங்கே இந்த கேஸில் வந்து 1, 8ஆம் அதிபதி இல்லையா? இது 1ல் இருக்குது. இதோட அதிபதி தான் சுக்கிரன் வீடு. 1, 8ஆம் அதிபதி. அதுக்கு என்ன கர்மா இருக்குது அப்படிங்கிறது இங்கே காட்டுது. 8க்கு கர்மா கிடையாது, 1க்கு குரு, அதனால குரு மட்டும் காட்டுது. அது வந்து அந்த வீட்டுக்கே அந்த கர்மாவை கொடுக்குதுங்கிறதுனால மேலே காட்டியிருக்கு. கிரக பாவ கர்மா அந்த வீட்டுக்கு தான் அந்த கர்மா இல்லையா? பார்வை கர்மா. பார்வைனா உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்னென்ன பார்வையை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கைட்லைன்ஸ் பேஜில் வந்து இங்கே இருக்கும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ வீட்டுக்கு உண்டான கர்மா வந்து மேலே போட்டிருக்கோம், இந்த கிரகத்துக்கு மட்டும் உண்டான கர்மா அங்கங்கே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். பார்வை கர்மா வந்து அந்த என்டையர் வீடை பார்க்கறதுனால வீட்டுக்கே அது வருது. இப்போ சுக்கிரன் வந்து 7ஆம் பார்வை இங்கே வருதுன்னா அதுக்கு இங்கே கர்மா இங்கே வந்துடும். சந்திரன் கர்மா இங்கே பார்க்கலாம் நீங்கள். அண்ட் குரு கர்மா வருது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் வந்து 1, 8ஆம் அதிபதி, 1க்கு வந்து குரு கர்மா வருது. சுக்கிரனே வந்து சந்திர கர்மா கொடுக்குது. ஸோ இது 2 இங்கே வருது. ஸோ 7ஆம் பார்வை.
அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கலாம். குரு வந்து 5, 7, 9ஆம் பார்வை குருக்கு இருக்குது. சனிக்கு இருக்குது 3, 7, 10. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிச்ச கர்மாலாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். மூணாவது நடுத்தர கர்மா. நடுத்தரவில் 2 டேப் இருக்குது. நீங்கள் டேபை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக பாருங்கள். இது வந்து கிரகங்கள் கூட்டாக உட்காந்துருக்கு ஒரே ராசியில் வந்து கூட்டு கிரகங்கள் இருந்தால் அப்போது எவ்வளோ டிகிரியில் அது உட்காந்துருக்கு அதுக்கு தகுந்தாப்புல சில கர்மாக்கள் இருக்குது. அதுவும் கைட்லைன்ஸ் பேஜில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கீழே டேபிளும் கொடுத்துருக்கு. சரிங்களா? இது கிரக கர்மா. இயல்பாக சில கிரகங்கள் சில கர்மா கொடுக்குறது. அந்த கர்மா வந்து இங்கே கிரக கர்மாவில் போட்டிருக்கு. இங்கே மேலே போட்டிருக்கோம் 2 கட்டங்கள் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நீங்கள் 4 கட்டங்கள் இருக்க பாருங்கன்னு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் குறைந்த கர்மா. இது வந்து 5லேருந்து 10 டிகிரிக்குள்ளே இருந்தால் என்ன கர்மா வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பெண்கள் வந்து கம்மியாயிடுது. ஸோ ஓவராலாக கூட்டும் போது இந்த கர்மாவோட வெயிட்டேஜ் வந்து கம்மியாயிடும். ஃபைனலாக அடிப்படை கர்மா. இது உங்களுக்கு தெரியும், காலச்சக்கர பாவ கர்மா. இது வந்து ஒவ்வொரு வீடுக்கும் என்ன கர்மா கொடுக்குது. சில வீடு வந்து கர்மா கொடுக்காது, சில வீடு கொடுக்கும். அதை மட்டும் இங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது டேபிளாகவும் இருக்குது, பாவமுனைக்கும் இருக்குது. சில இதுக்கு பாவமுனை அப்ளிகபிளாக இருக்காது, அதனால் வராது. சில இதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும், அது வரும். ஸோ இதுதான் வந்து அடிப்படை சார்ட்ஸில் இருக்கக்கூடியது. இது எல்லாத்துக்கும் பிடிஎஃப் வெர்ஷன் இருக்குது. நான் பிடிஎஃப் அப்புறமா நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ சத்தியா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புரியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை சப்சிக்வெண்ட்டாக நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் போட போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு தெளிவாகிடும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.